வெல்கம் டு மாஸ்டர் மைண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் எக்ஸ்பொனன்ட்ஸ். இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு புரியல் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது அந்த சாப்டருடைய கான்செப்ட் லெவல் லேர்னிங், கான்செப்ட் லெவலில் அதை நம்ம எப்படி கற்றுக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல எக்ஸ்பொனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. யூஸ்வலாக நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 2. இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க. which is equal to 16. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதையே நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 2 to the power 4, 2 raised to the power 4, 2 raised to the power 4. இப்போ இந்த 2 power 4 அப்படிங்கிறதுல 2ங்கிறது பேஸ், 2ங்கிறது பேஸ், 4 அப்படிங்கிறது எக்ஸ்பொனன்ட்ஸ். ஸோ 2ங்கிறது பேஸ், 4ங்கிறது எக்ஸ்பொனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3 power 3, 3 raised to the power 3. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? 3 raised to the power 3. So now the expansion of 3 raised to the power 3 is 3 × 3 × 3. So what is the value of 3 power 3? 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் எக்ஸ்பொனன்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ். லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ். நமக்கு ஒரு 7 லாஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பொனன்ட்ஸ்ல 7 லாஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லா என்னன்னா a power m into a power n which is equal to a power m plus n. Second one, a power m into b power m is equal to ab the whole power m. Third one, a power m divided a power n is equal to a power m minus n. Fourth law, a power m divided b power m is equal to a by b the whole power m. First உங்களுக்கு இந்த 4 லாஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The first law என்ன அப்படின்னா in a multiplication when the base are equal, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பேஸ்ங்கிறது என்னது? a. அப்போ base are equal, exponents different, m and n exponents. So in a multiplication when the base are equal we have to add the power. So இங்க பவர்ங்கிறது என்ன? நமக்கு m and n. அப்ப அந்த m ஐயும் n ஐயும் ஆட் பண்ணணும். அதுதான் first law. So a power m into a power n which is equal to a power m plus n. இது first law. Second law நம்ம போவோம். a power m into b power m which is equal to ab the whole power m. So இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா first lawல நீங்க பாத்தீங்கன்னா base are equal, powers are different. Second lawல powers are equal, base are different. அது ரொம்ப முக்கியம். அப்போ in a multiplication base வந்து டிஃபரெண்டா இருக்கு, ஆனா பவர் சேமா இருக்கு. அப்போ யூசுவலா a into b can be written as ab. so பவர் சேமா இருக்கிறதுனால அதை ab the whole power m அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இது ரெண்டும் ஒரு கேட்டகரி.
அடுத்த தேர்ட் லா, a power m divided a power n which is equal to a power m minus n. இப்போ ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்டையும் தேர்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லாவில் என்ன இருக்குது, a power m into a power n. அதே இது a power m divided a power n. ஸோ இங்கே டிவைடட் சிம்பிள், அங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், தட்ஸ் ஆல். அதுதான் டிஃப்ரெண்ட் நமக்கு. ஸோ a power m divided a power n in a division base are equal, we have to subtract the power. So a power m divided a power n is equal to a power m minus n. We have to subtract the power. நம்ம அங்கே பவரை மல்டிப்ளிகேஷனை ஆட் பண்ணோம், இங்கே டிவிஷனில் பவரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபோர்த் லா, a power m divided b power m. ஸோ in a division, இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்குது, இங்கே பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்போது a power m divided b power m is equal to a by b the whole power m, because powers same. அப்போது a by b the whole power m. ஸோ இது ரெண்டும் ஒரு கேட்டகரி, இது கேட்டகரி நம்பர் 2 அப்படின்னு உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு இப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லா. ஃபிஃப்த் லா என்னன்னா, a power m the whole power n which is equal to a power m into n, that is a power mn. இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம்னா, a power m the whole power n. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை. ஸோ தட் இஸ் m into n. m into n can be written as mn. So a is equal to mn. இது ஃபிஃப்த் லா. a power m the whole power n is equal to a power mn. சிக்ஸ்த் லா, a power minus 1, that is inverse. ஸோ a power minus 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by a, whatever it is. For example 5 power minus 1 அப்படின்னா என்னன்னா 1 by 5. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதே செவன்த் லா. அடுத்தது செவன்த் லா என்னன்னா, a power 0 is equal to 1. anything power 0, not only for a. பவர்ல 0னா அதனுடைய the whole value வந்து 1. நீங்க கேட்கலாம், சார் இப்போ a power 1 அப்படின்னா என்ன? அதே வேல்யூ. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பவர்ல 0னா வாட் எவர் இட் இஸ், a power 0 or 100 power 0 or 10 power 0, அதனுடைய வேல்யூ 1 மட்டும்தான். இதையே a power 1 அப்படின்னா அந்த நம்பர். இப்போ 5 power 1 அப்படின்னா அதனுடைய வேல்யூ 5. ஆனால் 5 power 0 அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1. இவ்வளோதான். இந்த 7 லாஸ் தான் இந்த எக்ஸ்போனன்ஸில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம். இந்த 7 லாவோடைய கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிட்டா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் நீங்கள் போட்டுடலாம். யூஸ் பண்ணி a power m the whole power m, 2 power 2 into 2 power 5. இதனுடைய ஆன்சர் என்ன? In a multiplication base are equal, we have to add the power. So 2 power 2 plus 5 which is equal to 2 power 7. இந்த 2 power 7 அப்படிங்கிற ஆன்சரை நம்ம ரெண்டு வகையில் எழுதலாம். இந்த 2 power 7 அப்படிங்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா, that is called exponential form. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா exponential form. எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம்ல எழுது அப்படின்னு கேட்டால் மட்டும் இந்த ஃபார்ம்ல எழுதுனா போதும். இதையே எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா நம்ம இதுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். 2 7 டைம்ஸ் 3 4 5 6 7, 2 7 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 2s are 4, 4 2s are 8, 16, 32, 64 and 64 2s are 128. Next, for example question, 5 power 7 the whole power 4.
into 5 power 7 the whole power minus 6. இங்க அதே first law தான், base are equal in a multiplication, so we have to add the power. So 5 by 7 4 plus of minus 6. ஏன் இந்த இடத்துல நம்ம bracket போடுறோம் அப்படின்னா we have to differentiate the sign. அந்த sign நம்ம differentiate பண்ணி காமிக்கணும். So 5 by 7 4 plus into minus bracket na multiply, so plus into minus minus. அப்போ 5 by 7 the whole power minus 2, because 4 minus 6 na answer minus 2. So power la நம்ம final answer எழுதும்போது power la negative symbol ஓட நம்ம முடிக்க கூடாது, make it positive sign. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது அப்படியே reciprocal. So we know that a minus 1 is equal to 1 by a. அந்த லாவை இங்க நம்ம அப்ளை பண்ணணும். So 5 by 7 the whole power minus 2 can be written as 5 by 7 minus power minus 2 can be written as 7 by 5 the whole square. அப்படி reciprocal மாறும். அப்போ what is the value of 7 by 5 the whole square? 49 by 25. That is the final answer. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். 2 by 9 the whole power 4 into 2 by 9 the whole power minus 7 which is equal to 2 by 9 the whole power 2m plus 1. First simplify the left hand side part. இதை முதல்ல simplify பண்ணுங்க. In a multiplication base are equal, we have to add the power. So 2 by 9 4 plus of minus 7 which is equal to 2 by 9 the whole power 2m plus 1. அடுத்த step 2 by 9 4 plus of minus 7 plus into minus minus 2 by 9 the whole power 2m plus 1. Next step 4 minus 7 2 by 9 the whole power minus 3 is equal to 2 by 9 the whole power 2m plus 1. நீங்க கேட்கலாம், சார் நீங்க அப்ப சொன்னீங்களே பவர்ல மைனஸ் 3 வந்தா பாசிட்டிவ் மாத்தணும்னா இங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா in between நமக்கு equal symbol வருது. So base are equal, powers also equal. அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம இப்ப போவோம். Here base are equal, 2 by 9 is equal to 2 by 9. So base are equal, so powers also equal. Therefore 2m plus 1 is equal to minus 3. So 2m already இது வந்து linear equation உங்களுக்கு படிச்சிருக்கீங்க. So transpose the plus 1 to that side. So 2m is equal to minus 3 minus 1 plus 1 plus அந்த பக்கம் transpose பண்ணா உங்களுக்கு minus 1 ஆகும். So 2m is equal to minus 4. அப்போ m is equal to minus 4 divided by 2, m is equal to minus 2. Because 2m is in the form of that multiplication format ல இருக்கு 2m ங்கிறது. அப்போ இந்த 2 நீங்க அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணா டிவிஷன்ல வரும். So minus 4 divided by 2, m is equal to minus 2. இப்போ m வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ போன क्वेश्चन மாதிரியே தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. So in a multiplication base check பண்ணுங்க. base 3 by 8 3 by 8 3 by 8 base are same. So first simplify the left hand side part. அப்போ 3 by 8 powers என்ன பண்ணலாம், நம்ம add பண்ணலாம். அப்போ first power என்ன, 2m plus 6. இந்த power ஒண்ணுமே இல்லையே, அப்போ என்ன அர்த்தம், 1 இருக்கிறதாக அர்த்தம். because anything power 1, we know that a power 1 which is equal to a. அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்ப பவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அது 1 இருக்கிறதா அர்த்தம். So plus 1 is equal to
3/8 the whole power 13. 3/8 2m அப்படிங்கிறது வேரியபிளோட இருக்கு. நம்ம கான்ஸ்டன்ட்டை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண முடியும், வேரியபிளோட ஆட் பண்ண முடியாது. ஸோ 2m we have to find out the unknown value, that is m. So 2m plus 7 is equal to 3/8 the whole power 13. So 3/8. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமே, என்ன கான்செப்ட் சொல்லுங்க பார்ப்போம். 3/8 base are equal, powers also equal. அந்த கான்செப்ட்டுக்கு இப்போ வர போகிறோம். அப்போ 2m plus 7 is equal to 13. So 2m is equal to plus 7 டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. plus 7 அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணா என்ன ஆகும்? 13 minus 7. So 2m is equal to 13 minus 7. 13 minus 7 6. 13 minus 7 6 is equal to 3. The final answer m value m is equal to 3. 6 power 2x divided 6 power minus 4 is equal to 36. இப்போ first simplify the left hand side part. இது division. So in a base are equal, in a division base are equal, we have to subtract the power. அப்போ நாம என்ன பண்ணுவோம்? 6 power 2x minus of minus 4 which is equal to 36. அப்போ 6 power minus into minus, minus into minus plus, அப்போ 2x plus 4 is equal to 36. இப்போ இந்த 36 அப்படிங்கறத we have to make it base as a 6. என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியுமே 2x plus 4. 36 எப்படி எழுதலாம்? 36 can be written as 6 square. இப்போ base equal ஆயிடுச்சா? So in a equal base, powers also equal. அப்போ 2x plus 4 is equal to 2. அப்போ 2x is equal to 2 transpose the plus 4 minus 4. So 2x is equal to minus 2. X is equal to minus 2 divided by 2. X is equal to minus 1. That's all. X is equal to minus 1. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க நிறைய சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ், இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம ஒண்ணுமே ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் 8th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இந்த எக்ஸ்போனன்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் இதனுடைய கான்செப்டை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.